மோன்பேஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்கு, நியூ எக்ஸ்சேஞ்ச். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு $5 ஒர்த்துக்கு $5 வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக தராங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்னிங் இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏர்னிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த மோன்பேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான லிங்க் எல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இமெயில் கொடுக்கணும் அப்படின்னா, இதில் நார்மலாக நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா ஒர்க் ஆகாது. இதுக்குன்னு ஒரு இமெயில் வந்து கொடுக்கணும். அது என்ன இமெயில் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இமெயில் தான் இந்த மோன்பேஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அந்த மெயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா OTP போகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மோன்பேஸில் இருந்து இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லுக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து வருது. சாதாரணமாக ஜிமெயில் ஆப்பில் உள்ள மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த அவுட்லுக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த இமெயிலை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இமெயில் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாஸ்வேர்டு செட் பண்ணோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KYC கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இதில் KYC ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஓகே, அந்த KYC வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, கண்டினியூ கொடுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யுனைடெட் ஸ்டேட் இல்லை அப்படின்னா அதர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் இதில் உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்காங்க. ஐடி கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடியோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? உங்கள் ஐடி கார்டோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, எல்லாம் முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் ஹேஸ் பீன் வெரிஃபைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஓகேவா? உங்கள் KYC வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஃபரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, உங்கள் KYC கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ரெஃபரலில் போய் போனீங்கன்னா உங்களுடைய KYC ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா $5 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. மேக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ரிவார்ட் வாலெட்லேருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நமக்கு ரிவார்ட் வாலெட்லேருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வாலெட் ஃபண்டிங்கில் போனால் பார்த்தீங்கன்னா தெரியும் $5 USDT ரிசீவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ அந்த USDT வந்து நம்ம டேரெக்டாக வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு நம்ம MBC அப்படிங்கிற டோக்கனை நம்ம வந்து பை பண்ணி நம்ம வந்து வித்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா USDT மினிமம் வித்ட்ரா $18. ஸோ WBSC டோக்கனை நம்ம வந்து பை பண்ணி நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து USDT வந்து ஃபண்டிங் வாலெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ஃபண்டிங் வாலெட்டில் இருந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சு. ஃபண்டிங் டு ஸ்பாட். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துங்க. ஓகே, ஃபண்டிங்லேருந்து நமக்கு ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்னு இருக்கும், இந்த 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரேடுன்னு இருக்கும். ஓகேவா? அந்த ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்க அப்படின்னா இதில் MBC டோக்கன் இருக்கும். இந்த டோக்கனை நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் பைன்னு இருக்கும். ஓகே, அதை கொடுத்து ஓகே மார்க்கெட்டுன்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு 100% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. நம்மகிட்ட $5 இருக்குது.
ஓகே, இப்போ $5 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறோம். பை அப்படின்னு கொடுங்க, கன்ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஸ்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பாட்டில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NBC டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த NBC டோக்கனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வாலெட் ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணலாம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா PNB நெட்வொர்க் தான். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கொடுங்க. ஓகே, வித்ட்ரா கொடுத்து இதில் NBC டோக்கனை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் வந்து ஆன் செயின் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ், உங்களுடைய மெட்டாமாஸ்க் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா, அட்ரஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்னுடைய PNB அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மினிமம் ஒரு NBC டோக்கன் இருந்தாலும் வித்ட்ரா பண்ணலாம். ஓகே, நம்ம மேக்ஸ் கொடுத்து ஓகே 71.38 இருக்குது. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு நான் வித்ட்ரா கொடுக்குறேன். நெட்வொர்க் ஃபீஸ் வந்து 3.57 MBC பிடிப்பாங்க. நமக்கு அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகுது 67.81 டோக்கன் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, வித்ட்ரா வந்து கொடுக்குறேன். ஓகே, கண்டினியூ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டுன்னு கொடுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லுக்கில் உள்ள இமெயில் தான் கொடுத்தோம், அதான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இந்த அவுட்லுக்கில் உள்ள இமெயிலுக்கு தான் OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, மோன் பேஸ் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, கோடை வந்து காப்பி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க வித் கண்ட்ரி கோடோட. ஓகேவா, நீ இந்தியன் நியூஸில் இருந்தீங்கன்னா +91 போட்டு அதுக்கப்புறம் உங்கள் 10 டிஜிட் நம்பரை போடுங்க. உங்களுடைய கண்ட்ரி கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா, போட்டு 10 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா மோன் பேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு OTP வரும் 6 டிஜிட்டில். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் இந்த NBC டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேன்கார்ட் ஷாப்பில் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ மோன் பேஸ்லேருந்து வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இமெயில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வாலெட்லேயும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, 67 NBC டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து ஸ்வாப் பண்ணலாம். இந்த NBC டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா PNB ஸ்மார்ட் செயின். ஓகே, கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டிங்க அப்படின்னா டோக்கன் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் NBC டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஓகேவா, இப்போதைக்கு அதோட பார்த்தீங்கன்னா $4.14. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணி ஸ்வாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காயினோட ரேட்டு வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் நீங்களும் குயிக்காக ஜாயின் பண்ணி இந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்காங்க. ஓகே, இது நீங்கள் வந்து OKX வாலெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பேன்கார்ட் ஷாப்பில் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 67. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NBC டோக்கன் வந்து USDT உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும், ஸ்வாப் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் PNB கூட நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்வாப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ அப்ரூவ் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ரூவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்வாப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா, ஓகே இப்போ வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படின்னு கொடுத்தா NBC டோக்கனை நீங்கள் USDT நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். NBC டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா USDT வந்து பார்த்தீங்கன்னா
கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ்டிடியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் OKX வாலெட் வச்சுருந்தீங்கன்னா இப்படி ஸ்வாப் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் PancakeSwap அப்படின்னு ஒரு சைட் உண்டு. ஸோ அங்கே போய் கூட நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா?